எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். முடித்து விட்டோம் என்று சொன்னால் மீதி இருக்கிற இடங்களில் வந்து பணிகளை வேகப்படுத்தலான்றதாக இப்போ இந்த பக்கம் செஞ்சுருக்கிறாங்க. வெள்ளம் வருகிற போது இதை நிறுத்திட்டு அங்கே போய் செய்வாங்க. அதில் இன்னொன்று சொல்கிறாங்க சார், ரப்பீஸ் அதிகமாக கொட்டியிருக்காங்க, அதனால வந்து ஆற்றுல மழைக்காலங்களில் தண்ணி ஒழுங்காக போகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு. இல்லை இப்போ கட்டி கொண்டு இருப்பதற்காக பண்ணிருக்கிறாங்க ஒழிய அந்த ரப்பீஸ்லாம் வந்து ஏற்கனவே வாரியணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு முறை துறையின் சார்பாக அந்த டபிள்யூஆர்டியினுடைய செயலாளராக இருந்தவர் ஜெயகாந்த் என்பவர் அவரே அறிவுறுத்திருக்கிறாங்க. அந்த ஒப்பந்ததாரம் சரி அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமேஸ்வரம்ல இருந்து கன்னியாகுமரி அதே போல ராமேஸ்வரம் தலைமனா இந்த மாதிரி இதுல பெரிய ஆரம்பிக்க போறோம் சொல்லிங்க. எந்த அளவுக்கு அந்த பணிகள் இருக்கு? இல்லையா, இப்போ வந்து நாகப்பட்டினத்திலிருந்து இப்போ வந்து இலங்கை போயிருந்தா இருக்குது. ராமேஸ்வரத்தில் விடுவதற்காக நான் 2 மாதத்துக்கு முன்னே நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர்களும் நேரடியாக போய் அங்கே போய் பார்த்தோம். என்னுடைய ஃபீஸிபிலிட்டிலாம் இருக்குதான்னு பார்த்தோம். ஃபீஸிபிலிட்டி இருக்குது. அதுக்காக ஐஐடி மூலமாக ஒரு திட்ட அறிக்கை ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு அதுக்கு ஏறத்தாழ 130 கோடி ரூபா பணம் தேவை. அதனால் சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக அந்த பணத்தை தர வேண்டும் என்பதற்காக சென்ற மாதம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாண்புமிகு ஒன்றிய அரசாங்கத்தின் அமைச்சர் சர்பானந்தாஜி அவரிடத்திலே போய் பார்த்து கடிதங்கள்லாம் கொடுத்து உடனே வந்து கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்காரர் தான் அங்கே துறையினுடைய செயலாளர் மிஸ்டர் ராமச்சந்திரன் ஐஏஎஸ், இந்த தமிழ்நாட்டில் இருக்க நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் இருந்தவர், அவரையும் சந்தித்து அதுக்குரிய பணங்கள் தரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அவங்க ஆய்வில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பணம் வந்தாக்கா அந்த துறைமுகத்தை கட்டணம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இலங்கைக்கும் தலைமன்னாருக்கும் அந்த கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில கருணாநிதி நூற்றாண்டு அரங்கம் கட்டுமான பணிகள் டெண்டர்லாம் போட்டு அந்த பணிகள் எந்த அளவுக்கு? அது வந்து 3 வருஷத்து ஒப்பந்தம் அது. அதனால் இப்போ பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட மைலேஜ், அதாவது அந்த மாதம் இவ்வளோ தான் நடக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சு ஒப்பந்தார்கிட்ட ஒரு மைலேஜ் போட்டு கொடுத்துருக்குறோம். அது மாதிரி நடைபெற்றிருக்கிறது. நான் இது வரைக்கும் 2 முறை நானே நேரடியாக தளத்துக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அதனால முறையாக நடைபெற்று கொண்டிருக்கேன். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. சார், பூஞ்சேரி டு எண்ணூர் அந்த கடல்வழி மார்க்கமா சாலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அமைக்கப்படுமா? இல்லை, அமைத்து கொண்டிருக்கிறோம். அது இது வரைக்கும் ஒரு 9 ஒப்பந்ததாரர்கள் அதில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு ஒப்பந்ததாரர்களும் வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு இட்ட பணிகள் சிலர் வந்து 80%, 40%, 65% அந்த அடிப்படையில் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உரகடகத்துக்கு இந்த பகுதியில் வந்து சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து மாமல்லபுரம் வரைக்கும் நிலங்கள் கையகப்படுத்த வேண்டிய பணிகள் இருக்கிறது. அந்த நிலங்கள் கையகப்படுத்துகிற பணிகள் அங்கங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே வந்து 3 பகுதியாக அதை பிரித்த நிலம் கையகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் 90% நிலம் கையப்படுத்தியிருக்கிறோம், சில இடங்களில் 60%, சில இடங்களில் வந்து 50% நடைபெறுகிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நாங்கள் வந்த உடனே முதல்ல நாங்கள் துறையின் சார்பாக சொன்னது 85% நில எடுப்பு பண்ணாதான் அதுக்கு மேலே திட்ட மதிப்பீடு தயார் செய்து சாலையை டெண்டர் கோரணும் அப்படின்னு. ஏன்னா சில நேரங்களில் வந்து நிலம் எடுக்காதே டெண்டர் கோரிட்டு போயிட்டோம்னு சொன்னோம்னா இது மாதிரி பல பணிகள் ஏற்கனவே சென்ற அரசாங்கம் செய்து கிட்டத்தட்ட ROB என்று சொல்லப்படுகிற ரயில்வே மேம்பாலங்கள் ஏறத்தாழ 70 ரயில்வே மேம்பாலங்கள் ஏற்கனவே முறையாக நில கையெடுப்பு இல்லாமல் டெண்டர் விட்டு போன ஒருபாடு அது இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த உடனே தான் அதுக்கெல்லாம் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதில் ஏறத்தாழ 30-35 ROB பாலம் கட்டியிருக்கிறோம். இன்னும் இதெல்லாம் இன்னும் நிலம் கையகப்படுத்துறது பணிகள் மேற்கொண்டிருக்கிறோம். இதனுடைய சங்கடங்களை அறிந்த காரணத்தினால்தான் இந்த ஆட்சி வந்த உடனேயே பாலங்கள் அமைப்பதாக இருந்தாலும் சரி, சாலைகள் அமைப்பதாக இருந்தாலும் சரி 85% நில எடுப்பு பணி முடிந்தால்தான் டெண்டர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நான் சொல்லப்பட்ட இந்த சாலைகளில் நில எடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் இந்த மாமல்லபுரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் அது முழுமையாக அடைஞ்சிட்டாக்கா அந்த பணிகள் வந்து போடணும். நிலப்பணி பண்ணுறது 3 கட்டமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் சில இடங்களில் வந்து ஏறத்தாழ 60%, 65%, 70% எடுத்திருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு முழுமை அடைஞ்ச உடனே அடுத்து திட்ட மதிப்பீடு தயார் செய்வோம். அதுக்கு பின்னால் பணம் எவ்வளோ ஆகுன்றது ஃபைனான்ஸுக்கு போவோம். அதுக்கு பின்னால் வந்து நாங்கள் அதை வந்து சாலை போடுவோம். சார், ஏற்கனவே கேட்டது இந்த பூந்தமல்லி சாலை இருக்குல்ல சார், பறக்கும் சாலையில் இப்போ ஏற்கனவே பில்லர் அமைச்சு பல ஆண்டுகள் அது வந்து அங்கே அப்படியே இருந்தது. அந்த பில்லர்லேயே தொடர்ந்து வந்து கட்டுமான பணிகள் இருக்கிறதுனால அதில் பாதுகாப்பு வந்து கேள்வி இல்லை அது வந்து நான் கேட்டேன், அது ரோட்டில் போகிறவங்க எது வேணாலும் சொல்லிருக்கலாம். டெக்னிக்குன்னு ஒன்று இருக்குது எப்பயுமே.
அதனால் வந்து ஏற்கனவே குவாலிட்டி கண்ட்ரோலில் டெக்னிக் விட்டு அதனுடைய உறுதித்தன்மையை டெஸ்ட் பண்ணாத யாரும் பாலம் கட்ட முடியாது. அது மாதிரி ஒரு பாலத்தினுடைய தூண்களையும் அவங்க உறுதித்தன்மை இருக்கிறதான்னு பார்த்து குவாலிட்டி கண்ட்ரோல்னு இன்ஜினியர்ஸுக்கு விட்டு அதெல்லாம் உறுதித்தன்மையை வந்து செக் பண்ண பிற்பாடு தான் அது மேல் கொண்டு அந்த பணிகள் நடைபெறுது ஒழிய உறுதித்தன்மை இல்லாமல் எதுவும் நடக்காது. எவ்வளவு காலத்தில் முடிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்க சார்? நான் தான் சொன்னேன், நாங்கள் திட்டமிட்டது அந்த பாலப்பணியை பொறுத்தளவுக்கு அது 5 ஆண்டு காலத்தில் அது செய்து முடிக்கணும். ஆனால் இடையில இருந்து இந்த இயற்கை சீற்றம்னு சொல்கிறேன், சென்னையை பொறுத்தளவுக்கு அடிக்கடி புயல் வெள்ளம் மழைன்னு வருகிற போது கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. ஆனாலும் சரி அது வேகப்படுத்துன்றதுக்காகத்தான் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்கள் அப்பப்போது சம்பந்தப்பட்ட அதனுடைய தளத்தில் இருக்கிற இன்ஜினியர்ஸுங்க அந்த ஒப்பந்ததாரர்கள்லாம் அழைத்து வந்து பேசி வேலையை விரிவுபடுத்துகிறோம். தமிழக அரசை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கூறப்பட்டது இடம் கொடுக்கறது, அவங்களுக்கு கிராவல் கொடுக்கறது, இதை போன்றவங்கெல்லாம் ஜல்லி கொடுக்கறது, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் எந்தவித குறைபாடு இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது. அது என்ன கேட்டால் நேரடி என் துறையாக இருந்தால் நான் கரெக்டாக சொல்லுவேன். அது ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டில் கட்டுறதால அது வேகமாக வரணுன்றதுக்காகத்தான் நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறோம். அதனால அதனுடைய பர்சன்டேஜ்ன்றது இப்போ சொல்லுறது வாய்ப்பு. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.